கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று லூக்கா 9ஆம் அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையின்படி நாம் ஜீவிக்கும்படியாக, நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த செய்தியை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையில் கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் அனுதினம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறேன். நேர் சிலுவையை சுமந்து கொண்டு போனது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை உண்டு என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. நீர் சென்ற பாதையில நாங்கள் செல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற செய்தியை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளை எங்களுக்கு சொல்லித்தாரும். அதன்படி இந்த செய்தியை ஆசீர்வதியும். இதை கேட்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை தந்தருளும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். கடுமையான பாதையின் வழியாக, இடுக்கமான பாதையின் வழியாக, இடுக்கமான வாசலின் வழியாக, பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக மகிமையை நோக்கி அவர் சென்றார். தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய குமாரனாகிய கிறிஸ்து தன்னை தாழ்த்தி விரும்பியாக்கி பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையை சுமந்து கொண்டு நமக்காக பாடுகளை பட்டார். இந்த சிலுவை நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? அவர் சென்ற பாதையிலே நாம் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கென்று கர்த்தர் ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய முதுகுல அந்த சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும். இந்த அனுபவங்கள் காலையில எழுந்தது முதல் மாலை வரைக்கும், இரவு முழுவதும் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஒவ்வொரு காரியத்துக்கும் பிதாவாகிய தேவனையே நோக்கி பார்த்தார். ஒரு அற்புதம் செய்யும் பொழுதும், வியாதியஸ்தர்களை குணமாக்கும் பொழுதும் அவர் வானத்தை நோக்கி பார்த்தார். பிதா செய்வது எதுவோ, அல்லது பிதா செய்வதாக பரலோகத்தில் காண்பது எதுவோ அதைத்தான் இவர் செய்தார். இவர் சுயமாக எதுவும் செய்யவில்லை, பேசவில்லை. இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்ய வேண்டும். இதைத்தான் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தனித்தனியாக தியானிக்கலாம். இப்பொழுது சிலுவையை சுமந்து கொண்டு ஏன் வர வேண்டும், அது எப்படி அந்த அனுபவம் என்பதை பார்க்கும் பொழுது, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தான் இதை சொல்லியிருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். தனக்கென்று கொடுத்திருக்கிறதான சிலுவையை சுமக்க வேண்டும், தன்னையே வெறுக்க வேண்டும். ஏன் தன்னை வெறுக்க வேண்டும்? ஒருவன் தன்னை வெறுத்தால்தான் இந்த சிலுவையின் பாதையை அவன் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். தன்னை வெறுத்தால், தன்னை தாழ்த்தினால், பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே இந்த பாதையில வெற்றிகரமாக போக முடியும். வெறுக்காமல் இருந்தால் நமக்கு சுயம் இருக்கும். மற்றவர்கள் நம்மை பாடுபடுத்தும் பொழுது நம்மாலே அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நம்மை நாமே நேசிக்க ஆரம்பித்தால் நாம் எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய அன்புக்கும் பாடுகளுக்கும் ஒப்பு கொடுத்தாரோ அப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். இதற்கு
இந்த சிலுவையை பற்றிய இந்த சிந்தை நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஏன் சொன்னார்? அப்படி தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவர் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். லூக்கா 14:27 சீஷன் என்று சொன்னால் தேவனுடைய விசுவாசிகளை அந்த காலத்துல சீஷர்கள் என்று சொன்னார். சீஷர்கள் அவருக்கு பலர் இருந்தார்கள், ஆனால் எல்லாருமே சீஷர்கள் தான். இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது என் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார். தேவனை பின்பற்றுகிறவர் எல்லாருமே சீஷர்கள் தான், எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். நம்மால் அதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்திய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும்? நம்முடைய பாதை கற்புள்ள நம்முடைய நடக்கைகளை பார்த்து மற்றவர்கள் தேவனை நேசிக்கவும் அவரை பின்பற்றவும் அது நமக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள், பேச்சு, வார்த்தை, நடத்தை எல்லாமே தேவனுடையதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நமக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையின்றிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையின்றிருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம்! சிலுவை மாத்திரம்தான் நமக்கு மேன்மை இந்த உலகத்துல, வேறு எதுவுமே இந்த உலகத்துல நமக்கு மேன்மை இல்லை. அந்த சிலுவையை சுமக்கிறது, சிலுவையை சுமந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. இதுதான் நமக்கு ஒரு மேன்மை. இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் அந்த உலகத்திலே போய்விடும். ஆனால் சிலுவையின் அன்பு, சிலுவையின் மேன்மை நம்மை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேரும். நித்தியமாய் நாம் தேவனோடு கூட இருக்கும்படியாக இந்த சிலுவை தான் நமக்கு வழிகாட்டுகிறது. அதனாலே மாத்திரமல்ல, இந்த உலகமே சிலுவையிலே அவருக்கு அறையுண்டிருக்கிறதாக பரிசுத்த பவுல் சொல்கிறார். அவரும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறார். அப்படியானால் இந்த உலகம் அவருக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, அந்த உலகமும் இவரும் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், வேஷங்கள் எல்லாம் சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னையும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனால என்ன நன்மை என்று சொன்னா, எபிரேயர் 12:2 பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அதனுடைய பலனாக இருக்கக்கூடிய தேவனுடைய சிங்காசனத்துல அவருடைய வலது பாசத்துல விட்டிருக்கிறார். நாமும் கூட நமக்கு முன்னே வைத்திருக்கிறதான மென்மையான சந்தோஷம், அதையெல்லாம் நாம் முன்னாலே வைத்துக்கொண்டு அவமானத்தை எல்லாம் எண்ணாமல் சிலுவையை சகித்து சிலுவையினுடைய பாடுகளை ஏற்று தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் இருக்கிற மகிமையை அடைய வேண்டும். இதற்கு நாம் சிலுவைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், காலையிலே அதிகாலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பார்க்கும் பொழுது அவர் அதிகாலையில் எழும்பி அவர் ஜெபித்தார். மார்க் 1:35 பார்க்கும் பொழுது அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த அனுபவம் மேன்மையான ஒரு அனுபவம். அதிகாலை ஒரு 4 மணிக்கு எழும்பி தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து பாடி நம்முடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சிலுவையை சுமக்கக்கூடிய கிருபை கிடைக்கும். ஏனென்றால் ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை நாம் அடையும்படியாக அந்த அதிகாலை அந்த நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 46:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது,
அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இது மட்டுமல்ல, அதிகாலையில தேவன் செய்கிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அதிகாலையில எழும்பி துதிக்கும் பொழுது நமக்கு கிருபை பெருகும். நமக்கு அந்த நாள் முழுவதுமாக அந்த கிருபை நமக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அதிகாலையிலே தேவன் பொல்லாத பிசாசின் வல்லமைகளை சங்கரிக்கிறார். நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த வல்லமைகள்லாம் அதிகாலையிலே அந்த வல்லமையுள்ள அந்த ஸ்தோத்திரம், ஜெபம் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள்லாம் சங்கரித்து போடும். அது நம்மை பின்தொடர்ந்து வராதபடிக்கு அது நமக்கு உதவி செய்யும். இதைத்தான் சங்கீதம் 57 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். இப்படி வீணை சுரமண்டலம் விழி, நான் அதிகாலையிலே விழிப்பேன் என்று சங்கீதம் 108 அதிகாரம் 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 119 அதிகாரம் 147 அதிகாரத்துல வசனத்துல, அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், அதிகாலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்திலே என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இப்பொழுது அதிகாலையில் நாம் எழுந்து அவருடைய கிருபையை கேட்கும்படியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவரையே நம்பி நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்க அந்த அதிகாலை ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதிகாலையில எழும்பி நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு ஜெபிக்கும் பொழுது, அந்த நாள் முழுவதுமாக நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எங்கே போக வேண்டும், என்ன பேச வேண்டும், எந்த விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று இந்த சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி அதிகாலையில எழுந்து தேவனுடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும், எழுந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அவருடைய கிருபை கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்படியானால் அதிகாலையில எழுந்து தேவனோடு கூட நாம் நம்முடைய நேரத்தை செலவிடுகிற அந்த மனிதர்களை தேவன் சிநேகிக்கிறாராம். தேவன் சிநேகிக்கிறார். நாம் தேவனை சிநேகிக்கிறதுனாலதான் அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த அனுபவம் உண்டாகும். தேவனை சிநேகிக்காதவர்களுக்கு அதிகாலையில் எழும்பி தேவனை துதிக்க முடியாது. ஏனென்றால் அதிகாலையிலே தேவனுடைய வசனத்தை கேட்கவும் அவரோடு கூட இணைந்து வாழவும் அந்த அதிகாலை ஜெபம் நமக்கு மிகுந்த நன்மை உள்ளதாக இருக்கிறது. உன்னத பாட்டு 7 அதிகாரத்துல 12 வசனத்துல பார்க்கும் பொழுது, அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததா, அதனுடைய மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததா என்று பார்ப்போம், அங்கே என் நேசருக்கு நேசத்தின் உச்சிதங்களை தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நேசத்தின் உச்சிதங்கள் நன்றியுள்ள இருதயம். இதனால் நன்றியுள்ள இருதயத்திலிருந்து புறப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரங்கள் தான் தேவன் விரும்புகிறார். அதிகாலையில எழும்பி நாம் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, துதிக்கும் பொழுது, நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளிலே நாம் பெறப்போகிற நன்மைகளை அவருக்கு நன்றியாக தருகிறோம். அந்த நாளிலே அதுவரை நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அந்த நன்றியை நாம் சமர்ப்பிக்கிறோம். இதுதான் அதிகாலை ஸ்தோத்திர பலி. இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலியை நாம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தாவீது சொன்னது போல ஏசாயா 26 அதிகாரம் 9 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுவேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார். இரவிலே கூட நம்முடைய ஆத்மா விழித்திருக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும் தேவனை. நமக்குள்ள இருக்கிற அந்த தேவனை நம்புகிற, தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நேசிக்கிற அந்த ஆவி, அதுதான் என்னிலே இருக்கிற என்னோட ஆவியினால அதிகாலையில உம்மை தேடுகிறேன். எல்லாருமே அதிகாலையில எழும்பி தேடக்கூடிய நிலையிலே இருக்க மாட்டார்கள். அவரை சிநேகிக்கிறவர்கள், அந்த சிநேகத்தின் ஆவி, அதுதான் அதிகாலையில எழும்பி தேவனை துதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆவி, பரிசுத்த ஆவிக்குள்ளே பலவிதமான சுபாவங்கள் உண்டு. அதிலே இந்த துதிக்கிறதான ஆவி, நன்றியுள்ள இருதயம் உள்ள ஆவி, தேவனை நேசிக்கிறதான இருதயம், இதெல்லாம்
கிறிஸ்துவை பற்றிய அன்பு மிகுதினால எப்போது அவரோடு கூட இருக்கக்கூடிய, எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்திருக்கக்கூடியதான அந்த நிலைமையை நமக்கு தரும். அதனாலதான் அதிகாலையில எழும்பி நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். அடுத்து, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினாலே அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். அதிகாலையிலே தேவனை நாம் துதிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியாகிய நதியாகிய அந்த பேரின்ப நதி பாயும். அந்த நாள் முழுதுமாக நம்மை மகிழ்ச்சியாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த செலுத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நதியானது பரிசுத்த ஆவியான நதி. அந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த நதியினுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரமாகிய அந்த எருசலேம்ல அந்த உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிக்கக்கூடியதாக இருக்கும். பரிசுத்த ஆவினாலே உண்டாகும் சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைவோம். பரிசுத்த ஆவி நமக்கு ஒரு உற்சாக ஆவியை, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த பரிசுத்தாவின் பலத்தினோடு அதிகாலையில் எழுப்பி நாம் துதிக்கும் பொழுது நமக்கு அந்த நாள் முழுதுமாக அது நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். இது என்ன செய்கிறது? இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினாலே வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த நதியாகிய பரிசுத்த ஆவியான இந்த நதி எங்கெல்லாம் செஞ்சிருக்கிறதோ அங்கே இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் பிழைக்குமா. நம்முடைய உள்ளத்துல தான் இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த பரிசுத்த ஆவி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஜீவன் உண்டாகும், அந்த மச்சங்கள் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மச்சங்கள் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் மூலமாக மச்சங்கள் உண்டாகும். மச்சங்கள் என்று சொன்னால் மீன்கள், மீன்கள் என்று சொன்னால் ஆத்துமாக்கள் உண்டாகும். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவி இருக்கிற இருதயத்துல ஒரு ஊழியம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் தேவனுடைய சாட்சியை பற்றிய ஒரு ஜீவியம் அங்கே இருக்கும். நம்மை பார்க்கிறவர்களெல்லாம் தேவன் இவருக்கு இந்த நன்மைகளை செய்திருக்கிறாரு என்று வாழுகின்ற ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நாம் இருக்க முடியும். அதற்கு அடிப்படை அதிகாலை எழும்பி நாம் துதிக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியான நதி, அந்த நதியின் ஓரத்துல இந்த கரையிலும் அந்த கரையிலும் புசிப்புக்கு ஏதுவான சகலவித விருட்சங்கள் வளரும். அவைகள் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதில்லை. அந்த பரிசுத்த தண்ணீர் அந்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினாலே மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் இலைகள் ஔஷதத்துக்கும் ஏதுவானவைகள் என்று எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. இது வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியான நதி பாயும் பொழுது நமக்கு அங்கே விருட்சங்கள் வளரும். விருட்சங்கள் சொன்னால் பெரிய மரங்கள். அந்த மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் உதிர்கிறது இல்லை. இந்த மரங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த நதியின் ஓரமாக வளர்கிற மரங்களாகிய மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய மரத்திலே இருக்கிற இலைகள் உதிராது. அந்த இலைகள் என்று சொல்லும்போது இலைகள் உபதேசத்தை குறிக்கிறது. நாம் நம்முடைய உபதேசத்துல இருப்போம். அது மட்டுமல்ல, புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கனிகள் என்று சொன்னால் ஆவியின் கனிகள், அன்பின் கனிகள் இது உண்டாயிக்கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே புதிய புதிய கனிகள், புதிய புதிய நல்ல சுபாவங்கள், கனிகள் என்று சொன்னால் சுபாவங்கள், அன்பின் கனிகள், அன்பின் சுபாவங்கள், தாழ்மை, இரக்கம், நீதி, இப்படி 9 விதமான கனிகள் உண்டு. அது நமக்கு கிடைக்கும். இதுக்கு பரிசுத்த ஆவி வேண்டும். அதிகாலை ஜெபம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. காலையில எழுந்ததும் இப்படி இந்த ஜெபத்தை 4 மணியில இருந்து நாம் நம்முடைய இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும். இப்படி ஜெபத்தை செய்யும் பொழுது அந்த நாளிலே முழுவதுமாக நாம் சிலுவையை சுமக்கக்கூடியதான அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். இது ஒரு முதலாவது ஒரு படி.
அதிகாலையில எழும்பி நாம் செய்ய வேண்டிய முதல் படி இதுதான். அடுத்ததாக அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த செய்தியில நாம் பார்க்கலாம். இந்த செய்தியை தேவனுடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவனும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில எழும்பி துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான நதி எங்களை எப்படி நடத்துகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகாலையில் எழும்பி உம்மை சிநேகிக்கிற ஆவியை தாரும் ஆண்டவரே. அந்த சிநேகிக்கிற ஆவியினாலே தான் உம்மை தேடக்கூடிய ஒரு கிருபை, அதிகாலையில் எழும்பி தேவனை தேட வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையை தரும் பொழுது அந்த பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்ப்பீர். அந்த நாள் முழுவதுமாக அந்த நதியாகிய பரிசுத்த ஆவி எங்களை நடத்துவார். அந்த சிலுவையை சுமக்க எங்களுக்கு கிருபை தருவார். இப்படி இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.